என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இது 3.2 இருக்குது. இப்போ 3.2 பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஒன்று இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஸ். இப்போ நான் கொடுக்குறது சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஸ்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலான்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது பாருங்கள், மொத்தம் இதில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். இதில் சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஸில் நம்ம ஒரு 4 ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். ரொம்ப நிறைய ஃபார்முலாவில் அதில் படிக்க வேண்டியதில்லை. 4 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அவங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன வரும்னா sin c + sin d, இந்த ஃபார்முலா படிக்கணும். அடுத்த செகண்ட் ஃபார்முலா sin c - sin d, இந்த ஃபார்முலா. அதே மாதிரி தேர்ட் ஃபார்முலா cos c + cos dன்னு இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஃபார்முலா cos c - cos dன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 4 ஃபார்முலா மட்டும் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த 4 ஃபார்முலா தான் என்னென்னா உங்களுக்கு இந்த சம்முக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த 4 ஃபார்முலாவை சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஸில் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். காசா ப்ரூவ் தட், எல்லாமே ப்ரூவ் தட் ப்ராப்ளம் தான். அவங்களே கொஸ்டினை கொடுத்து அவங்களே ஆன்சரும் கொடுத்துறாங்க. அந்த ஆன்சரை நம்ம என்னென்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதை என்னென்னா ப்ரூவ் பண்ணி நம்ம காமிக்கணும். இப்போ ப்ரூவ் தட் cos alpha plus cos, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ப்ராப்ளம், cos alpha plus cos beta whole square plus sin alpha minus sin beta whole square equal to 4 cos square alpha plus beta by 2 கூட நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், இதில் cos alpha plus cos beta இருக்குங்களா, cos alpha plus cos beta இது எந்த ஃபார்மெட்டில் வருது பாருங்கள், sin c plus அதான் சாரி இது cos c plus cos d, இந்த ஃபார்மெட்டில் வருதா, cos c plus cos d. சி இருக்கிற இடத்துல ஆல்ஃபா இருக்குது, டி இருக்கிற இடத்துல பீட்டா இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், cos c plus cos d. இதுக்கு பின்னாடி ஃபார்முலா வரும். நான் ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்குறேன். அப்போ cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், sin alpha minus sin beta, இது எந்த ஃபார்முலாவில் வருது பாருங்கள், sin c minus sin d, sin c minus sin d. அப்போ என்னென்னா தேர்ட் ஃபார்முலா செகண்ட் தான் இங்கே வருது. cos alpha plus cos betaக்கு cos c plus cos d, இதனுடைய ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணணும். sin alpha minus sin betaக்கு sin c minus sin d, இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி என்னென்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா கடைசியில் நம்மளுக்கு இந்த ஆன்சர் நம்ம கொண்டு கொடுக்கணும். 4 × cos square alpha plus beta divided by 2 நம்ம கொடுக்கணும். இதில் இந்த 4 ஃபார்முலா கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ sin square theta plus cos square theta equal to 1, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தீட்டாக்கு பதிலாக என்ன வரும்னா நம்மளுக்கு alpha plus beta by 2, அது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டிவைட் பை 2, எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 2, இந்த மாதிரிலாம் வரலாம். அப்போ இந்த மெயின் இதுதான். இதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் மாறிச்சுனாவே, அதாவது மெயின் ஒன்றுமே இல்லைம்மா, சைனில் 2 ஃபார்முலா இருக்குது, ப்ளஸில் 1 -1, காசில் 2 ஃபார்முலா இருக்குது, ப்ளஸில் 1 -1, அவ்வளோதான். இந்த 4 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சம்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், cos alpha plus cos beta whole square, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு சம்மரி அது இருக்குது. அடுத்து பாருங்கள், sin alpha, இங்கே சைன் மைனஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் அதான் ரெட்டில் எழுதி காமிச்சிருக்கா, ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகுது பாருங்கள், ஆன்சரே மாறுது பாருங்கள். 4 cos square alpha minus beta by 2, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா cos c plus cos d ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே sin c plus sin d ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த 4 ஃபார்முலாக்குள்ள தான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி தான் தேர்டு சம்மு, இங்கே sin c plus sin d யூஸ் பண்ணணும். இங்கே cos c minus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து இதில் cos c minus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்து sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஸில் ஒரு 3 ஸ்டெப்பு தான் போட போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பு தான். 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் தான் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு கால்குலேட்டரில் எதுவுமே அவசியம் கிடையாது. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்ச போது ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் டைரெக்டாகவே டக்குன்னு கிடச்சிடும். சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தையும் 5th ப்ராப்ளத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன்.
ரெண்டும் ஒரே ப்ராப்ளம் தான். கேள்வி எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அண்ட் ஃபிஃப்த்து ப்ராப்ளம். அதாவது நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக எக்ஸ் ஒய்னு கூட வரலாம். காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபான்னு கேட்கலாம், பீட்டான்னு கேட்கலாம், இல்லை எக்ஸு ஒயில் கேட்கலாம், எதில் வேணாலும் நம்ம வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஃபஸ்ட் அண்டு ஃபிஃப்த்து வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். 1 and 5 இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா, ஏங்கிற வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஏ வந்து என்னவாமா? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டாவாமா. பிங்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு என்ன ஷோ தட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அதே தான் இங்கே பாருங்களேன், 4 into காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 தானே. அதே ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்து தான் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. என்னென்னா இதில் டைரெக்டாக அதை கொடுத்துட்டாங்க. இது பாருங்கள், இதுதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதுதான் வந்து என்ன பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இது. அவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏவை தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பேர் பண்ணால் தான் புரியும். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன ஏ ஸ்கொயர்னு வருதுன்னா நம்மளுக்கு என்ன வரும், இப்படி வருமா? ஏ ஸ்கொயர்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்கே நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. அடுத்து பி ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன வரும், பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ இது கம்பேர் பண்ண பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அந்த தான் இது. அதனால் ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ணணும், 4 into காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 ப்ரூஃப் பண்ணலாம். அதாவது டைரெக்டாக கொடுக்காம ஏ தனியாக பி தனியாக கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படியும் கூட கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இது கேட்டோன்னே கொஸ்டின் வந்து கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் சிக்ஸ்த்து ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் கேட்கலான்னு எழுதியிருக்க பாருங்க. ஏனுடைய வேல்யூ இப்போ தான் நான் சொன்னேன், ஆல்ஃபாவில் கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் கேட்கலான்ட்டு. இப்போ ஏ வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஒய்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா, சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 2 4 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி கேட்கலாம். அல்லது இது வந்து டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 2. இப்போ நம்ம ஃபிஃப்த்து ப்ராப்ளம் மாதிரி இது வந்து இது சரிங்களா. ஆனால் இதில் சீக்கன் ஸ்கொயர்னு வருதோன்னே எப்படி சார் அது சீக்கன் ஸ்கொயர் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது ஞாபகம் வச்சுங்க, இந்த இது மட்டும் 1 சீக்கன் தீட்டாவை நம்ம வந்து காஸ் தீட்டான்னு எழுதலாம். இதே மாதிரி 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 1 காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா, 1 காஸ் ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நம்ம எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடியது பாருங்களேன். இப்போ நான் வந்து இதிலிருந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், இது வந்து கீழே வருமா? கீழே வரும்போது என்ன ஆகும், 4 சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 2ன்னு வருமா? இப்போ இந்த 4 எக்ஸ் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 2ங்கிறது என்னென்னா, இது பாருங்கள் 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவில் வருதா? 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. 4க்கு 4 அப்படியே இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு போல இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 2. அப்போ ஒரே ப்ராப்ளத்தை தான் இப்படியெல்லாம் கேட்கலாம். அப்போது இந்த இதில் நம்மளுக்கு மெயினானது என்னென்னா, 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலாவை ட்ரிக்னாமெட்ரிங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த 4 ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து என்னென்னா சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப டஃப்பாக எடுக்கணும்னா அந்த கேள்வி வந்து பின்னாடி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து கேட்கலாம். பட் எப்படினாலுமே இந்த சம் அண்ட் ப்ராடக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணினாலே அட்லீஸ்ட் ஸ்டெப் மார்க்ஸாவது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் ட்ரிக்னாமெட்ரியில் இந்த 4 ஃபார்முலா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.